ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது Tnpsc குரூப் 1 மெயின்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்டேட் தான். 122 நாள், சரிங்களா? டெய்லி 5 கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். டெய்லி 5 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். இது வந்து லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஆப் லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பேட்ச் கோடு கொடுத்துருக்கேன், Tnpsc GR1 2025M அப்படின்னு போட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9600819370. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா லிங்க்கை நான் அனுப்புகிறேன், ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இந்த பேட்ச் நான் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? நம்ம வந்து என்ன தான் ஒரு 90% கொஷின்ஸ் நம்ம கோர்ஸில் வந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க மாட்டேறீங்க, ஓகேங்களா? ஃப்ராங்காக சொல்லலாம், நிறைய பேர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே எக்ஸாம் நிறைய பேர் கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நான் மெயினாக சொல்கிறேன். எனக்கு என் கொஷின்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம ப்ரிப்ரேஷன் மெத்தடில் ஈஸி இருக்குது, சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேட் 9th ரேங்க் டெப்டி கலெக்டராக எடுக்காங்க, மறந்துடாதீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணல, அதுதான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். ப்ரோ, அப்போ அந்த பெய்டு கோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்க, பெய்டு கோர்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? அது வந்து கிட்டத்தட்ட 66 டெஸ்ட் இருக்கும். அது ரொம்ப ரிகரஸாக இருக்கும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட டெய்லி மினிமம் ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பேன், சிலபஸ் ரொம்ப பிரித்து வச்சுருப்பேன். அது வேணுனாக்கா நீங்கள் இப்போ அந்த கிராஷ் கோர்ஸ் ஜாயின்னா 1598 ரூபா, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை, நான் அந்த 1590 ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் இந்த டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னாலும் ஓகே, வெரி ஹாப்பி, ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, அதில் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் கிடைக்கும், கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான், உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் இது எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 பேப்பர் இருக்குது, ரைட்டா? பேப்பர் 2, 3, 4 இருக்குது. இந்த பேப்பர் 2ல் 3 சப்ஜெக்ட் இருக்கும், ரைட்டா? அந்த 3 சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 10 மார்க் கொடுத்துருவாங்க, 4 எழுதணும். 5 15 மார்க் கொடுத்துருவாங்க, 4 எழுதணும். அதுமாரி தான் இருக்கும். ஸோ நான் அதனால் காமனாக 5 கொஷின்ஸ் வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ பேப்பர் 2வா, ஒரு நாளைக்கு ஒரு 5 10 மார்க், அடுத்த நாள் 5 15 மார்க். அப்போ அடுத்தது பேப்பர் 3லேருந்து ஒரு 5 10 மார்க், அடுத்து 5 15 மார்க், அதுக்கு அடுத்த நாள். அடுத்து பேப்பர் 4லேருந்து ஒரு 5 10 மார்க், அடுத்தது 5 15 மார்க். இதுதான் டார்கெட், ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய எஃபோர்ட்ஸ், நிறைய 124 5 கொஷின்னா கிட்டத்தட்ட ஒரு 610 கொஷின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைப்படுமோ அந்தமாரி தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருவேன். அதே நீங்கள் பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு எவல்யூஷன் பண்ணி கொடுப்பேன், ஓகேங்களா? நீங்கள் வந்து எழுதிட்டு நார்மல் ரூல்டு ஷீட்டில் நீங்கள் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து PDF ஆக்கி டாக் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி எனக்கு நீங்கள் நம்ம ஆப்பில் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை நான் சொல்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 to 10 டேஸில் எவல்யூஷன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். இல்லை காமனாக இப்போ ஏதாச்சும் நல்லா பண்ணிட்டீங்க, நல்ல ஒருத்தர் சூப்பராக எழுதியிருக்காரு, நல்ல எவல்யூஷன்லாம் சூப்பராக பண்ணிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னாக்கா அது ஒரு ஆன்சர் கீமே நான் உங்களுக்கு வெளில ஷேர் பண்ணிக்க நம்ம யூடியூப்பில் கூட போகிறோம் வீடியோவா, ஓகேவா? வீடியோ எவல்யூஷன் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் ஜாயின் பண்ண பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் நான் அனுப்புகிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 122 நாள் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றவங்களும் எழுதலாம். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்றவங்களும் எழுதலாம், ஓகே? ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றவங்க, இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் பட் இந்த போய் கொஷின்ஸில் கேட்பாங்களா, எப்படிலாம் கேட்பாங்க, ஒரு ஐடியாவே இல்லை ப்ரோ அப்படின்றவங்களும் எழுதலாம். இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன், எனக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸாக வேணுன்றவங்க இந்த கொஷின்ஸ் எழுதலாம். இதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் எங்கள் பாஸ் ஆகி ஃபெயிலியர் அடுத்தது இந்த எக்ஸாம் எழுதுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் எடுங்க, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். குரூப் 1 தான் படிக்கணும் அப்படின்றவங்க எழுதுங்க, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இந்த 122 டேஸ் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் உருவாக்கும், நான் நம்புகிறேன், ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். ஓகே கைஸ், ஓகேவா? நான் கூட இருக்கேன், நல்லா பண்ணுறேன், நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 3:30 இருக்குன்னு நினைக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ. ஸோ காலைல எழுந்து படிங்க, நிறைய பேர் படிங்க, ஓகேவா? காலைல ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம பெய்டு கோர்ஸஸில் இருக்க வீடியோ கிளாஸஸ்லாம் பாருங்கள், கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, இந்த டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் பாருங்கள். ஒன்றுமே தெரியல, அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணுங்கள். நம்ம எவல்யூஷன் வீடியோஸ்லாம் போட பாருங்கள், எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க பசங்க, அந்த ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. எவல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட எவல்யூஷன் வீடியோஸை நான் போடுற மாதிரி நான் பார்க்குறேன் யூடியூப்பில், சரியா? ஆனால் நிறைய பேர் எழுதி சப்மிட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு முடியுமோ நான் உங்களுக்குலாம் எவல்யூஷன் பண்ணி தரேன். பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா முடிஞ்சிருங்க, எல்லாருக்கும் எவல்யூஷன் பண்ணி கொடுத்துறேன், சரியா? ஸோ பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 1590 இருக்கிற ரொம்ப ரொம்ப லீஸ்ட் அஃபோர்டபுள் காஸ்ட் வித் பெஸ்ட் குவாலிட்டி. நம்ம ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம், சும்மா ஒன்றும் கிடையாது. வீடியோ ப்ரூஃபே இருக்குது, இப்போ வேணுமா பாருங்கள், சரிங்களா? நம்ம கோர்ஸில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்துருக்குன்ற ப்ரூஃபும் போட்டிருக்கேன். ஸ்டேட் 9th எடுத்தவங்களோட வீடியோ ஃபீட்பேக் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா இவ்வளோ பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அதுதான், ஓகேவா? பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட். கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக இருக்கேன், உங்கள் கூடவே இருக்கேன், உங்கள் கஷ்டத்துலையும் இருப்பேன்.
நீங்கள் இன்றைக்கி கஷ்டப்படும் போது உங்கள் கூட இருக்குது அந்த ராஜலக்ஷ்மி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நாளைக்கு பெரிய ஆகிட்டு வரும், பெரிய டெப்டி கலெக்டரா, டிஎஸ்பி, வேறு லெவலில் வாங்க. ஓகேவா? பை ஃப்ரம் மீ, டேக் ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து, எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதினேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக், இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 rupeesக்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க, நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ, ஹார்ட் காப்பியோ, ஷார்ட் காப்பி எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் எல்லாம் நினைக்கவே கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்மில் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? ஒரு விஷயம் தான், கம்மில் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம நடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.